பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. குறிப்பா அந்த நாளிலும் கூட நல்ல ஒரு வார்த்தை வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கா இல்லையான்னு அறிந்து கொள்வதற்கு வசனம் சொல்லுது, பழசெல்லாம் ஒளிஞ்சிரும், புதிதாய் மாறுகிறது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா. இப்ப யோசனை பண்ணி பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாத சமயத்துல, அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றவன். அப்போ ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இல்லவே இல்லை. அதாவது வசனத்தின்படி நான் வாழ்ந்ததே கிடையாது, வசனத்தை வாசிச்சதே கிடையாது. ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி வாழ என்னை அர்ப்பணித்தேனோ, வசனத்தை வாசிக்க வாசிக்க தான் தெரிஞ்சது, என்னுடைய குணம் இன்னும் மாறவே இல்லையே. நான் பழையபடி ஏசப்பாவை அறியாத போது நான் எப்படி பேசினேனோ, எப்படி சிந்தித்தேனோ, எப்படி பார்த்தேனோ அதேபடி வாழ்க்கை இருக்கேன்னு சொல்லி ஜெபித்து என்னை அர்ப்பணித்த போது ஆண்டவர் சொன்னாரு, வசனத்தின்படி வாழ்ந்தா மட்டும்தான் நீ பழச ஒழிச்சு புதுசா வாழ முடியும்னு சொல்லி. அப்போ அதிகமா நீங்க வசனத்தை வாசிச்சாதான் உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் நீங்க அறிந்து கொள்ள முடியும். எது தப்பு, எது விடணும், எது விடக்கூடாது, எல்லாவற்றையும் இந்த வசனம் உங்களை புடமிட்டு உங்களை ஆசீர்வதிக்கும். அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்தவம் அப்படிங்கிறது இதோ உங்க வாழ்க்கையில பழச ஒழிச்சு புதிதாய் வாழுகிற ஒரு அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு வாழுகிற வாழ்க்கை. இது எல்லாம் விட்டா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த வீடியோவை தொடர்ச்சி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.